சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த பந்தங்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. ராஃபா எல்லை திறக்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் அங்கு கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ராஃபா எல்லை திறக்கப்பட்டு எகிப்து வழியாக காசாவுக்கு கொண்டு செல்லப்படும் நிவாரணப் பொருட்கள், குறிப்பாக 20 லாரிகள் மட்டும் காசாவிற்குள் செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, காசாவில் தற்போது குடிநீர் உணவு பற்றாக்குறை உச்சத்தில் இருக்கிறது என ஐநா தெரிவித்துள்ளது. இந்நிலையில்தான் எகிப்தில் எல்லையில் உள்ள ரஃபா நகர் வழியே 20 நிவாரண லாரிகள் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு, குடிநீர், மருந்து பொருட்களுக்கு மட்டும் இவை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் ஐநா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. காசா நகரத்துல உள்ள ஒவ்வொரு குடிமக்கள், அதாவது ஒரு குடிமக்களுக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் மட்டுமே கிடைப்பதாக கூறப்பட்டுள்ளது. சராசரியாக காசா நகரத்துல ஒரு நாளைக்கு 84 லிட்டர் அளவிற்கு எப்பயும் கிடைக்கும். ஆனால் தற்போது 2 லிட்டருக்கும் குறைவான அளவே தண்ணீர் இருப்பதாகவும், உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையும் மருந்து பற்றாக்குறையும் உச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஃபா எல்லையிலிருந்து தற்போது 20 ட்ரக் லாரி கூறப்பட்டுள்ளது. இது கடலின் ஒரு துளி எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்காக, அதாவது யானை பசிக்கு சோலை பெரி என்பது போல தற்போது 23 லட்சம் மக்கள் வசிக்கிற இந்த காசா நகரத்துல வெறும் 20 ட்ரக் லாரிகள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா கூட தற்போது விமர்சனம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாகவே ரஃபா எல்லையின் வழியே நிவாரண பொருட்கள் அடங்கிய லாரிகளை அனுமதிக்க வேண்டும் என எகிப்து நாட்டிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது 20 லாரிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய தாக்குதலும் காசா நகரத்துல இந்த 15வது நாளாக அதிகரித்து வருகிறது. வடக்கு பகுதி மற்றும் லெபனான் எல்லைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக விமானப்படை மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கிறாங்க. இந்நிலையில இந்த ரஃபா எல்லை பகுதிகளில் விமானப்படை தாக்குதல் எதுவும் நடத்த வேண்டாம் என அமெரிக்கா இஸ்ரேலிடம் கூறியுள்ளது. இந்த நிவாரண பொருட்கள் சரியாக ரஃபா நகரம் மற்றும் சிட்டி போன்ற 3 நகரத்துக்கும் பிரித்து அனுப்பப்படும் என கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் 23 லட்சம் மக்கள் வசிக்கும் அந்த பாலஸ்தீன மக்கள் வசிக்கும் அந்த பகுதியில வெறும் 20 ட்ரக் லாரிகள் போதுமான அளவு இருக்குமா என கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆனந்த், உணவு, குடிநீர், மருந்து பொருட்கள் அடங்கிய 20 லாரிகள் மட்டுமே தற்போது காசாவிற்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவ்வளவு மக்கள் அங்க இருக்கிறாங்க. இது போதுமான அளவுல இருக்காது நிச்சயமாக. இதன் பிறகு வரும் நாட்கள்ல இதனுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாலவெற்றிவேல்? ஆனந்தி, கடந்த 2 நாட்களாகவே எகிப்தின் வழியாக ரஃபா எல்லையின் வழியாக லாரிகளை அனுமதிக்க வேண்டும். நிவாரண லாரிகளை ஐநா மூலமாகவோ அல்லது அமெரிக்காவினுடைய நிவாரண பொருட்கள் அடங்கிய லாரிகளை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை தொடர்ச்சியாக உலக நாடுகளாக, அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா, பிரிட்டனுடைய பிரதமரும் வந்திருந்தார். அவரும் எகிப்தினுடைய அரசு அதிபரிடம் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இதுவரை 40 லாரிகள் அளவிற்கு மட்டுமே காசா நகரத்திற்குள்ள நிவாரண லாரி போயிருக்கு. இப்போ சென்றிருக்க 20 லாரி சேர்த்தா மொத்தமே 60 லாரிகள் தான் இந்த 3 நாட்கள்ல சென்றிருக்குது. எனவே வரக்கூடிய நாட்கள்ல உள்ள செல்லக்கூடிய நிவாரண பொருட்களுடைய எண்ணிக்கை, அந்த லாரிகள், ட்ரக்குகள் அதிகரிக்கணும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக காசா மருத்துவமனைகள்ல மருந்து பொருட்களுடைய பற்றாக்குறை மிகவும் அதிகமாக இருப்பதாகவும், அளிக்கக்கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பட்டினியால் பலரும் உயிரிழக்கும் ஒரு கொடூரமும் நிலவுகிறது. காசா நகரத்துல தற்போது 50,000 கர்ப்பிணி பெண்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணம் அடைந்துள்ளன. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல போர் நிறுத்தம் மேற்கொள்வது ஒரு முக்கியம். அதோடு சேர்த்து நிவாரண பொருட்களையும் தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். ஏனெனில் மனித நேயத்தை நிலைநாட்ட வேண்டியது அனைவருடைய கடமை என ஐநா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தான் அமெரிக்காவினுடைய பிராங்க்லின் உள்ளிட்டவர்கள் தற்போது பேச்சுவார்த்தையின் மூலம் ஜோர்டான் மற்றும் எகிப்து, குவைத், சவுதி அரேபியாவின் மூலம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த நிவாரண பொருட்கள் அடங்கிய லாரிகளை உள்ளே அனுமதித்திருக்காங்க. இதற்கு மத்தியில் தான் இந்த ரஃபா எல்லையில அகதி மக்களும் காத்திருக்காங்க. எவ்வளவு காத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கிறாங்க. அதுல 600 அமெரிக்கர்களும் அடங்குவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிணை கைதிகளாக பிடித்து விட்டு வைத்தவர்கள் தாயையும் ஒரு மகளையும் நேற்று இரவு
இஸ்ரேல் பகுதிக்கு அவர்கள் வந்து விடுவித்த நிலையில மேலும் அமெரிக்கர்கள் வந்து அங்கு சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. உலக நாடுகளை சேர்ந்த பல குடிமக்களும் வந்து காசா பகுதிகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. உடனடியாக உணவு, குடிநீர், மருந்து பொருட்களை வழங்க வேண்டும். மேலும் எரிபொருள் பற்றாக்குறையும் இருப்பதால் மின்சாரம் வழங்க முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. எனவே மின்சாரத்தை வழங்குவதற்காக மின் உற்பத்தி நிலையத்தையும் இயங்க வைக்க வேண்டும் என ஐநா உள்ளிட்ட உலக நாடுகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலிடம் கோரிக்கை வைத்துள்ளன. இதற்கு இஸ்ரேல் மற்றும் எகிப்து ஆகிய 2 நாடுகளுடைய அந்த செவிசாய்த்தலும் அவசியம். இஸ்ரேல் போரை, அதாவது நிவாரணப் பொருட்கள் செல்லும் வழித்தடத்தில் போரை நிறுத்த வேண்டும். அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடாது. எகிப்து தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நிலவுகிறது. இல்லையினால் இந்த பசியாலும் பட்டினியாலும் பல லட்சம் மக்கள், அதாவது பல ஆயிரம் மக்கள் வந்து பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனைகள்ல பலரும் சிகிச்சை பெற முடியாத ஒரு நிலையும் இருப்பதாக ஐநா வேதனை தெரிவித்துள்ளது. ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. The Chennai Silks.